வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 23 மார்ச் 2024. கரண்ட் டைமு 11:03 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். கரண்ட் பேங்க் நிஃப்டி ரன்னிங் 48,306 லெவலு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 47,172. உள்ள ரெசிஸ்டன்ஸ் 48,548. இப்போ கரண்ட்டு பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. கரண்ட் பேங்க் நிஃப்டி ரன்னிங் 48,337 ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தது. கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து தென் எகெயின் அப் ட்ரெண்டில் மேலே போயிருந்தது. ஸோ இந்த ட்ரெண்டை நான் பேஸ் பண்ணி கால் சைடு என்ட்ரி கொடுத்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே வரலை, அபோவ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகும்போது இன்றைக்கி உள்ள சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் சூஸ் பண்ணேன். 48,000 காலும் 48,000 புட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரெண்டு பேஸ் பண்ணது கால் சைடு 48,000 காலில் நான் ட்ரெண்டு பேஸ் பண்ணி எடுத்தேன். எந்த ட்ரெண்டுனா இது அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தென் எகெயின் கால் சைடு உள்ளதை க்ளோஸ் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது இங்கே சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு எகெயின் டவுன்ஃபால் வரும்போது கொடுக்கும்போது 48,000 புட்டு ட்ரை பண்ணேன். பட் 48,000 புட்டு எனக்கு லாஸ் கொடுத்தது. ஸோ இன்றைக்கி ஓவரால் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஓவரால் ஸ்டேட்டஸு 8,632 ருபீஸு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ண கால் எனக்கு ப்ராஃபிட்டு 10,761. செகண்ட் நான் என்ட்ரி கொடுத்த புட்டு எனக்கு லாஸ் கொடுத்தது 2,129. பட் ஓவரால் ஸ்டேட்டஸ் இன்றைக்கி நான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது 8,632 ருபீஸ் 50 பைஸில். இனி ஃபர்தர் நான் ட்ரேட் எதுவும் கண்டினியூ பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி புக் பண்ண இந்த ப்ராஃபிட்டோட என்னோடய ட்ரேடை நான் க்ளோஸ் அவுட் பண்ணிக்கிறேன்.